வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாச சம்பளமா அப்ராக்சிமேட்லி 16,400 இருந்து 40,500 வரைக்கும் இதுக்கான சேலரியா தரப்படுது. ஏஜ் லிமிட் கூட வந்து பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கேட்டகரி வைஸ் எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிங்கிள் எக்ஸாம் வந்திருக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைரக்டா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு ஆன்லைன்லயும் பிளஸ் வந்து ஜிமெயில் மூலியமாவும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க போறீங்க, எக்ஸாம் வந்து எங்க நடக்கும், பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரிக்கே இன்கேஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கணும் நினைச்சீங்கன்னா அதுக்கான புக்கையுமே பிஎஸ்என்எல்கான புக்கையுமே நான் உங்களுக்கு டேக் வந்து பண்ணிடுறேன். கீழே உங்களுக்கு வந்து தெரியும் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டேக்கை நீங்கள் டச் பண்ணி டேரக்டாக கூகுள்குள்ளேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்குள்ளேயே போகும். ஸோ அதில் போய் நீங்கள் டேரக்டாகவே பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா அந்த லிங்க்கையும் நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பிஎஸ்என்எல் அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ள வாங்க. அதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, இது வந்து பிஎஸ்என்எல் அலுவலகம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி எப்பயுமே இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ அகைன் இந்த வருஷமே நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ முந்தா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலையும் வந்து போட்டாச்சு. ஜூலை 3 தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி. அதுக்குள்ள அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிரந்தரமான வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஜூலை 3 தான் கடைசி தேதி. ஓகே, ஸோ நமக்கு எப்பயும் போல இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா தான், இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக சவுத் இந்தியா தான். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பிளஸ் வந்து பாண்டிச்சேரி நீங்களும் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் புதுச்சேரியிலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் பாக்ஸ் இருக்கும். அதில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை தனியாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தாராளமாக அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்து செக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அதில் வந்து எந்த இன்ஜினியர் முடிச்சதாலும் பரவாயில்ல. இன்கேஸ் ஒரு வேலை எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமாகவோ அது வந்து இசினாலும் பரவாயில்ல, ட்ரிபிளினாலும் பரவாயில்ல. அதே மாதிரிக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகிரிலையும் நீங்கள் பிஇ, பிடெக், எம்டெக், எம்எஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதை தாண்டி வந்து வேற அதர் வெர்ஷன்ஸ் வந்து இன்ஜினியர்ஸில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், ரேடியோ இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் வந்து இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங் இந்த கேட்டகிரியில் இன்ஜினியர் முடிச்சிருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆர்ட்ஸ் டிகிரி தான், நான் அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி இந்த வெர்ஷன் டிகிரிக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஸோ இன்கேஸ் அரியர் இருக்குது, நான் இப்போ தான் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 30 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டி கமிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும். ஓபிசி கமிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளவு வந்து தரப்படுது அப்படின்னா உங்களுக்கு 16,400 இருந்து 40,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளமா தரப்படுது. அது போக மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிஎஃப்ஆ இருக்கட்டும், டியரன்ஸ் அலோன்ஸ், கெரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோன்ஸே உங்களுக்கு ஒரு 3 விதமான அலோன்ஸ் இருக்கு. அந்த அலோன்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 8,500 இருந்து 11,500 வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்து ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். பட் பேசிக்காக அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். செலக்ஷன் ப்ராசஸும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். அதில் வந்து அதுக்கு தேவையான புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்க அந்த புக்கை டச் பண்ணி வாங்கி நீங்கள் எப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட சிலபஸும் கூட வந்து என்னன்னா டெக்னிக்கல் சம்மந்தமான நாலேஜும் ஆப்டிடியூடும் ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு தேர்வுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது மட்டும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ நம்ம நார்மலாக எஸ்எஸ்சி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே மணிக்கு தான் இந்த ஒரு ஜாப்புக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் அதாவது அப்ளை பண்ணக்கூடிய கடைசி டேட் வந்து எப்போ அப்படின்னா ஜூலை 3. ஸோ எப்போ இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி நாளை கழிச்சுல இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ இன்டிமேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா மினிமம் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால, ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கூட நீங்கள் படிச்சுக்கலாம்.
இதுக்கான புக்குமே நான் ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த புக்குமே தாராளமாக வாங்கி அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்னோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், அப்போ உங்களுக்கு அதை வந்து வீடியோலேயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் அந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக்கர்னு வரும். அதேமே டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ் இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு கிளிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு கிளிக்கர் அப்படின்றது இப்போ வந்து ஷோ ஆகும் பாருங்களேன். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கிளிக்கர் வருது. இப்போ நான் அதை வந்து தொடுறேன். இப்போ வந்து எனக்கு டேரெக்டாக பிஎஸ்எனோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வேலைவாய்ப்புகள். ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் ஆக்சுவலாக லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து நீங்கள் தொட்டுக்க வேணாம். இப்போ 2ஆவதாக இருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜேடிஓ, ஓகேங்களா, ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு தான் தேர்வு வந்து செய்ய போறாங்க. சைடுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் சரியா நமக்கு 4ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இங்கே வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி சிலபஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே நமக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பன் வந்து ஆகிருச்சு. இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்றத தொட்டிங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஓகே, ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க இந்த டெலிகாம் ஆஃபீஸர் வேலைகளுக்கான டீட்டெயில் அப்படின்றது என்ன ஏது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அப்ளை நவ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டன் தான் டச் பண்ணணும். ஓகே, பட் இப்போ நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகாது. ஏன்னா 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதனால இப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம டச் பண்ணாலும் பெருசாக எதுவுமே வராது. லைவ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மணிக்கே உள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணுறதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இங்கே உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கால் நம்பருக்கோ இல்லை ஜிமெயிலுக்கோ மண்டே டு சாட்டர்டேலேருந்து காலைல 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். மேக்ஸிமம் இருக்காது. ஸோ எப்பயுமே நம்ம நார்மலாக அப்ளை பண்ணிக்கிறதா. ஒரு வேளை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை தாண்டி ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆமாம், அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அப்படின்றது ஃபீஸும், நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 1000 ரூபாய் உங்களுக்கான ஃபீஸும் தந்திருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் யூபிஐயோ இல்லை ஜிபேயோ ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்ற எந்த ஒரு பிளான்ஸ் மூலியமாகவும் இந்த ஒரு ஜாபுக்கு இந்த ஃபீஸை நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இது டேரெக்டாக அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் தான். அஃபிஷியலாக அவங்களோட இதிலேருந்தே நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நார்ம்ஸ் படி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபீஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னால நிறைய பேர் அப்ளை பண்ண யோசிப்பாங்க, எனக்கு புரியுது. பட் அதுதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபீஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, பார்ப்பாங்க, வந்துடுவாங்க. பட் அங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற போது காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஃபீஸுன்ற ஒரு விஷயத்தினால. இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே வந்து நம்ம சைடில் பெருசாக அப்ளையே பண்ண மாட்டோம். அதுக்கான அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மெயினாக நம்ம இருந்தாலும் எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ இன்கேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சஜஷன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீஸ் பார்க்காம அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கே இதுக்கான புக்கை நான் டேக் பண்ணிடுறேன், தயவுசெய்து அதுக்கும் நீங்கள் படிங்க. ஸோ காம்படிஷன் கம்மியாக இருக்கனால சிங்கிள் எக்ஸாம் தான். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கூட எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வேலை தான். ஒரு பேசிக்கான நல்ல வேலை டிகிரி லெவலில் இன்ஜினியர் கேட்டகரிஸுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இது என்னோட சின்ன சஜஷன் தான். ஸோ நீங்கள் வேணும்னா எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நம்ம வேறு எக்ஸாம் பார்த்துக்கலாம்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல தரமான சூப்பரான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.